கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. நம்ம நாராயணியத்தில் 85வது தசகத்தில் 9 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். எப்படி ஜெய விஜயா சனகாதி முனிவர்களுக்கு பண்ண அபச்சாரத்தினால 3 பிறவி எடுத்து ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு, ராவணன் கும்பகர்ணன், சிசுபாலன் தந்தபக்தரன், இப்படி அவள் ஜோடியாகவே அவதரித்து சுவாமியை நிந்தனை பண்ணுறவாளாக வாழ்ந்து கடைசியில் அவரால் சம்ஹரிக்கப்பட்டு மோட்சத்தை அடைஞ்சா, திருப்பி அவளோட நிலைக்கு போய் சேர்ந்தா அப்படின்றத பார்த்தோம். அப்போ பகைமையால் கூட அவளுக்கு மோட்சம் உண்டாயிருக்கு. ஏன்னா பகைமையில் கூட அவள் துவேஷத்தோட சுவாமியை நினச்சிட்டே இருந்திருக்கா. அடுத்து தசம ஸ்லோகத்தை பார்க்கலாம். தத சுமஹிதே த்வயா க்ரதுவாரே நிரூடே ஜனோ யயௌ ஜயதி தர்மஜோ ஜயதி கிருஷ்ண இத்யாலபன் கலசது சுயோதனோ துதமனஸ் சபத்னஸ்ரீயா மயார்பித சபாமுகே ஸ்தல ஜல பிரமாத் அப்ரமீத். அப்போ மகிமை பொருந்தி அந்த ராஜசூய யாகம் சுவாமியோட கடாட்சத்தால் பூர்த்தி ஆறுது. அப்போ தர்மபுத்திரர் வெற்றியோடு விளங்குறார். ஏன்னா அந்த யாகத்தை பண்ணுறதே அவ்வளோ பெரிய விஷயம். அதை பண்ணவாலே ரொம்ப கம்மி. அதுலேயும் தர்மபுத்திரர் பண்ணது ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா வச்சுட்டு பண்ணதுனால அது ரொம்ப ஒஸ்தியாக போயிடுது. அப்போ அது வெற்றியோடு விளங்குறார். இப்போது ஜனங்கள்லாம் வாழ்த்தி கொண்டாடுறாங்க. ஆனால் துஷ்டனான அந்த துரியோதனன் மட்டும் மயனால் நிர்மாணம் செஞ்சு கொடுக்கப்பட்ட அந்த சபா மண்டபத்தில் தலம் எது ஜலம் எதுன்னு தெரியல அவனுக்கு. அதாவது தரையும் ஜலத்தையும் அவனால் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத இருந்து ஜலத்தை தலம்னும் தளத்தை ஜலம்னும் மதிமயங்கி சில நேரம் ஏமாந்து போனதுனால மனசு ரொம்ப கலங்கினவனாரான். இந்த தாயாதிகளோட செல்வ சிறப்பை அவனால் ஏற்றுக்கவே முடியல. அடுத்து 11வது ஸ்லோகம். ததா ஹசிதமுத்திதம் திருபதநந்தனா பீமயோஹோ அபாங்ககலயா விபோ கிமபி தாவத் உஜ்ரும்பயன் தராபர நிராக்ருதௌ சபதி நாம பீஜம் வபன் ஜனார்தன மருத்புரி நிலைய பாஹி மாம் ஆமயாத். ஆமயாத்துன்ற வார்த்தையை நம்ம நிறைய வாட்டி கேட்டிருக்கோம். அதாவது வியாதிகளை போக்கக்கூடியவரே அவரை. இந்த ஆமயம்னா வியாதியை போக்கக்கூடியவரேன்னு முடிக்கிறார். அப்போ ஜனார்தனான்னு அழைக்கிறார். பிரபுவே, அப்போ திரௌபதிக்கும் பீமனுக்கும் எழுந்த சிரிப்பை நீர் கடைக்கண் பார்வையால் சித்த வளர செஞ்சீர். ஏன்னா அதை வளர்ந்தால் தான் அடுத்த பிரளயம் நடக்கும். ஒரு கல்மிஷமும் ஒரு விளைவை நோக்கி போகிறது இல்லையா. அப்போ சுவாமி தான் அதை பெருசாக்குறார். ஏன்னா பூபாரத்தை ஒழிக்க அப்பையே விதைச்சார். அதாவது நம்ம சொல்கிறோம் சிரிச்சா போச்சு, புகையலை விரிச்சா போச்சுன்னு. அதில் திரௌபதியினுடைய சிரிப்பு அந்த இடத்துல ஒரு பெரிய பூபாரத்தை குறைக்கிறதுக்கு சுவாமியால் பண்ணப்பட்ட ஒரு லீலை அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ குருவாயிரப்பா, அப்படிப்பட்ட நீ என்ன வியாதியிலிருந்து காத்தருளும்னு சொல்கிறா. ஓம் ஸ்ரீ கிரிதர கோபாலனே நமஹா. இதோடு நம்ம 85 தசகங்களை பூர்த்தி பண்ணிக்கிறோம். அடுத்து 86வது தசகம் சால்வவதமும் பாரத போரும்னு பெயரிடப்பட்டிருக்கு. அப்போது இந்த இடத்துல ருக்மிணி பீஷ்மகனின் மகனாகவும் ருக்மி அவரோட கூட பிறந்தவனாகவும் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய இதை பற்றி இந்த 86வது தசகத்தில் நம்ம பார்க்கலாம். சால்வோ பைஷ்மி விவாஹே யத்துகுல விஜிதஸ் சந்திரசூட்டாத் விமானம் விந்தன் சௌபம் சமாயி த்வயி வசதி குரும் ஸ்த்வத்புரீம் அப்யபாங்ஷீத் பிரத்யும்னஸ்தம் நிருந்தன் நிகிலயது பட்டைர் ஞக்ரஹீத் உக்ரவீர்யம் தஸ்யாமாத்யம் த்யுமந்தம் வியஜனிச்ச சமர சப்த விம்சத்யஹாந்தம். அப்போ ருக்மிணியினுடைய விவாக சமயத்தில் யாதவர்களால் தோற்கடிக்கப்படுறான் சிசுபாலனுடைய நண்பனான சால்வன். அப்போ பரமேஸ்வரன் இடத்துல ஸ்தவத்தினால சௌபம் அப்படின்ற ஒரு ஆகாய விமானத்தை அவன் அடைஞ்சிருந்தான் அந்த சால்வன். அப்போ சுவாமி போகிறார் அந்த ராஜசூய யாகத்துக்கு. குருதேசத்தில் வசிச்சுட்டு இருக்கும்போது மாயாவியான அந்த சால்வன் துவாரகையை தாக்குறான். அதாவது சுவாமி என்னண்ட இருக்கும்பொழுது அவன் துவாரகையை அண்ணண்ட தாக்குறான். அப்போ பிரத்யும்னன் யாதவ சேனையை அனைத்தையும் ஒன்று கூடிண்டு உக்ரவீரம் படைச்சு அவனை அடக்கி அவனுடைய மந்திரியான தியுமான் அப்படின்றவரையும் கொண்டுடுறான் பிரத்யும்னன். போர் 27 நாட்கள் வரை நீள்றது அப்படின்றது இந்த ஸ்லோகம் சொல்கிறது நமக்கு. தொடர்ச்சியை மடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.